2004 இயக்குனர் மோகன்ராஜா இயக்கத்தில் வெளியான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, 2005 இயக்குனர் சிங்கம்புலி இயக்கத்தில் வெளியான மாயாவி, அதே வருடத்தில் மலையாள இயக்குனர் ஷஃபி இயக்கத்தில் வெளியான மஜா திரைப்படத்திலையும் ஒர்க் பண்ணார். இந்த படம் அதே வருடத்தில் இதே இயக்குனருடைய இயக்கத்தில் வெளியான தொம்மனும் மக்களும்ன்ற மலையாள படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான். அதுக்கப்புறமா மலையாளத்தில் 2014 வெளியான ஹவ் ஓல்ட் ஆர் யூ திரைப்படத்துடைய அதே கூட்டணி அதே படத்தை 2015 தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. அந்த படத்துடைய பெயர் 36 வயது நிலை. அந்த படத்துக்கும் வசனகர்த்தா விஜய் அவர்கள் தான். இந்த படத்துடைய இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூஸ். இதுக்கப்புறமா 2018 இயக்குனர் கார்த்திக் தங்கவேலு இயக்கத்தில் வெளியான அடங்கமறு, 2019 வெளியான ஹாலிவுட் படமான கேப்டன் மார்வல் படத்துடைய தமிழ் டப்டு வெர்ஷன், 2021 இயக்குனர் சமுத்திரகனி அவர்களுடைய வினோத சித்தம் அப்படின்னு தொடர்ச்சியாக எழுத்தாளராக பயணித்தாலும் 2024 இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் உருவான கோட் படம் தான் இதுவரைக்கும் இவர் ஒர்க் பண்ண படங்களையே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்ச படமாக அமைஞ்சிச்சு. இப்படி ஏகப்பட்ட சிறந்த படங்களில் எழுத்தாளராக இயங்கி இருந்தாலும், தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படைப்பில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், இப்போவும் எழுத்தாளர் விஜய் அப்படின்னா பலருக்கும் தெரியாதது தான் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழ் படைப்புலகிலேயே எழுத்தாளர்களுடைய சாபக்கேடுன்னு சொல்லலாம். இவ்வளோ ஒர்க் பண்ண இவரையே நமக்கு தெரியாத போது இன்னும் சின்ன சின்ன சிறந்த படங்களை ஒர்க் பண்ண ரைட்டர்ஸ் பற்றி சொல்லவே வேணாம்.